வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஊட்டி ட்ரிப்பை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி பண்றது அப்படின்றத அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஒரு அட்வென்ச்சரான டிராவலா இருக்க போது முழு வீடியோ பாருங்க. நம்ம இப்ப பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கோம். டிஎன்எஸ்டிசியோட ஏசி பஸ்ல தான் நம்ம வந்து பயணம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சுது. இந்த பஸ்ல தான். ஸோ பெங்களூர் டு பந்திப்பூர் அந்த ஃபாரஸ்ட் வரைக்கும் நம்ம தூங்கிட்டோம் பஸ்ல. இந்த பஸ் ஃபேர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு 600 ரூபி சார்ஜ் பண்றாங்க. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏசி பஸ்ல பயணிக்கலாம், அருமையா இருக்கும். முதல்ல நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரில உள்ள என்டர் ஆயாச்சு. ஒரு நைட் சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த 600 ரூபாய்க்கு அந்த நைட் சஃபாரி அப்படின்றது ஒர்த்து. நிறைய எலிஃபென்ட்ஸ் அப்புறம் வந்து டியர் இதெல்லாமே நம்ம ஸ்பாட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பா இந்த நைட் பஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு புது அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி நம்ம டே டைம்ல இந்த மந்திப்பூர் முதுமலை எல்லாம் நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். ஆனா இந்த மாதிரி நைட் டைம்ல பாக்குறதுக்கு அளவுக்கு அனிமல்ஸ் நீங்க பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ நம்ம முதல்ல ஒரு எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணோம். அடுத்ததும் ஒரு எலிஃபென்ட்ஸ் நடு ரோட்ல நின்றுட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ பஸ் வந்த உடனே சைடுல போறத பார்க்க முடிஞ்சது. ஒரு பிரம்மாண்டமான யானை அது ஆக்சுவலி. ஸோ அது போய் அது தாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் வந்த உடனே நம்ம அந்த தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் அந்த எல்லை வந்துச்சு. இவ்வளவு டைம் நம்ம வந்து அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கர்நாடகாக்குள்ள உள்ள ஃபாரஸ்ட்ல தான் பயணிச்சோம். இதுக்கு மேல நம்ம வந்து அந்த தமிழ்நாடு முதுமலை ஃபாரஸ்டுக்குள்ள தான் பயணிக்க போறோம் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நீங்க 600 ரூபாய்க்கே ஒரு நைட் சஃபாரி அப்படின்றத பண்ணிடலாம். நீங்க கண்டிப்பா சஃபாரியில போகும்போது கூட இவ்வளவு அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கும். அதுக்கு நம்ம 1000 2000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ட்ரிப்பா இருந்தது. நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணோம். ஒரு சில அனிமல்ஸ் நம்ம வீடியோ எடுக்க முடியல, அதுக்குள்ளே வந்து பஸ் பாஸ் ஆயிடும். அந்த சஃபாரி மாதிரி நம்ம பஸ் எல்லாம் நிக்க வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம், நிறைய அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம். ஸோ அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸிட் ஆனோன்னா திரும்ப தூங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கு பஸ் அப்படின்றது வந்து நம்மளை ஊட்டியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பஸ்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி 600 ரூபி ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அங்கேருந்து நம்ம அடுத்தது அங்கே ஊட்டியில் 1 ஃபுல் டே எப்படி டிராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம அங்கேருந்து போன இடம் தான். அங்கேருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ரோஸ் கார்டன். ஸோ அதுக்கு போற பாதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. காலையில அங்க ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு சின்ன மார்னிங் வாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பிளேஸுக்கு நம்ம நடந்தே தான் பயணிச்சோம் ஆக்சுவலி. ஏன்னா பஸ்ஸஸ் வந்து அந்த டைம்ல இல்லை. ஸோ முதல்ல நம்ம ரோஸ் கார்டன் அது வந்து 8 o'clock தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஒருத்தங்களுக்கு இந்த ரோஸ் கார்டனுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நீங்க டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு முதல்லாம் போனது முருகன் டெம்பிள், ஊட்டி முருகன் டெம்பிள். ஊட்டியில இந்த முருகன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ். 150 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கோயில். இதோட வரலாறே ஒரு பெருசு, சூப்பரா இருக்கும். இதை வந்து மான் குன்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதிகமான மான்கள் வந்து முன்னாடி வாழ்ந்ததாமா. அதனால இந்த இடம் மான் குன்று. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளதான் இந்த இடமும் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு புது அனுபவம் இருக்கும். மலேசியன் முருகன் டெம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அங்க அந்த மலேசியனோட ஸ்டாச்சுவை டிட்டோவா இங்க வந்து பண்ணியிருப்பாங்க இந்த முருகன் இந்த கோயில்லையும். இதுதான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தமிழ்நாட்டுல செகண்ட் டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சுவா இருந்தது. இப்ப நிறைய சிலைகள் வந்திருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்துல இதுதான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. அங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து அடுத்து கிளம்புனது அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலி. அங்கதான் நம்ம அடுத்தது பயணிச்சோம். போற பாதையில இந்த மாதிரி சூப்பரான ஹவுசஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த பூக்களால் அலங்கரிச்சு சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி இந்த ஊட்டியில வீடுங்க எல்லாம். ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். பட் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு வியூ பாயிண்ட் தான். இதான் ஊட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து பயணிச்சது வந்து இன்னொரு வியூ பாயிண்ட். அது வந்து ஒரு சூப்பரான ஹிடன் வியூ பாயிண்ட்டுங்க. பெரிய அளவுல யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு போங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் வந்து தனித்தனியா டீட்டெயிலா போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோஸ் பாருங்க. ஏன்னா டீட்டெயிலா அந்த வீடியோஸ் இருக்கும். இது வந்து நம்ம ஒரே வீடியோல எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போடுறதுனால ஓரளவு ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது நிறைய ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், இன்னும் புதுசா இந்த பேர்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு ஊட்டி அப்படின்றாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குயின் ஆஃப் ஹில் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நம்ம மலை ஏறுற மாதிரிதான் இருக்கும் இந்த இடம். இந்த ட்ரக்கிங் பண்ணி நம்ம மேல மலையோட உச்சியில போய் நின்று பாக்குற ஒரு வியூ பாயிண்ட். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு இடம் அப்படின்னும் போது நிஜமா
நீங்க தனிமையா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம் ஆக்சுவலி. ஒரு சூப்பரான அனுபவம் கிடைக்குங்க. இங்க இருந்து நீங்க வியூ பண்ணீங்கன்னா தொட்டபெட்டால இருந்து பார்த்தா என்ன மாதிரி ஒரு வியூ இருக்குமோ அதே ஈக்குவலா அந்த ஊட்டியை நீங்க வியூ பண்ணலாம். நிஜமா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட், ஹிடன் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம போயிருந்த டைம் நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஆனா நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் ஒரு சிலர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. உடைஞ்ச பீர் பாட்டில் இதெல்லாம் இருந்தது. சரி, அதை அப்படியே பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து கிளம்பி அந்த டீ ஃபேக்டரிக்கு தான் பயணிச்சோம். அங்க போற பாதையில தான் இதை ஸ்பாட் பண்ணோம். இந்த ஊட்டி ஸ்குரில் அணில், இந்த அணிலோட பெரிய சைஸ் நம்ம சபரிமலா போகும்போது, திருப்பதி போகும்போதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா ஊட்டியில உண்டு அப்படின்றது நம்ம எனக்கு அங்க போய் லைவா தான் நான் பார்த்தேன். பை ஆக்சிடென்டா தான் அதை ஸ்பாட் பண்ணேன். நிஜமா சூப்பரா இருந்தது. 2 ஸ்குரில் இருந்தது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே டைரக்டா நம்மளோட அடுத்த ஸ்பாட்டு டீ ஃபேக்டரி, அங்கதான் நம்ம கிளம்பணும். இது வந்து டீ ஃபேக்டரி, மியூசியம், சாக்லேட் ஃபேக்டரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஒருத்தங்களுக்கு 20 ரூபாய் என்ட்ரி ஃபீஸா இங்க கலெக்ட் பண்றாங்க ஆக்சுவலி. ஆனா ஒர்த்து அது மட்டுமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இங்கேயும் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆಮೇಲೆ நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி, ராக் கிளைம்பிங், ஜிக் லைன், இந்த மாதிரி பிரிட்ஜ்ல நம்ம நடந்து போற மாதிரி ஸ்கை வாக், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. அதெல்லாம் நீங்க பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த டீ ஃபேக்டரியும் மியூசியம், சாக்லேட் ஃபேக்டரி தான் பார்க்க போயிருக்கோம். ஸோ ஒருத்தங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 20 ரூபாய் என்ட்ரி ஃபீ எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா முதல்ல வந்து அந்த மியூசியம், இந்த சாக்லேட் இந்த டீ ஃபேக்டரி எந்த காலகட்டத்துல உருவானது, யார் பண்ணாங்க, சீடு எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, அந்த மாதிரி சின்னதா ஒரு வரலாறு அப்படி போட்டிருப்பாங்க. அதான் மியூசியம் சொல்றாங்க. அதை தொடர்ந்து உள்ள போகும்போது அந்த டீ எப்படி உருவாகுது, அந்த இலை லீஃப்ல இருந்து அந்த ப்ராசஸ், ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு மிஷின்லயும் அது போறத வந்து நமக்கு காட்டுவாங்க. நிஜமா அது சூப்பரான ஒரு அனுபவம் இருந்தது. ஏன்னா நம்மளும் நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிறோம். ஆனா அது எப்படி அந்த இலையில இருந்து அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு இது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். நீங்க ஊட்டி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க போறதுக்கு நீங்க பஸ்லயும் போகலாம், ஆட்டோலயும் போகலாம், உங்களோட ஓன் காரு, பைக் எல்லாத்துக்குமே இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு டீ கொடுத்துருவாங்க. அதை குடிச்சிட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா டீ, அந்த தூள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே தொடர்ந்து முன்னாடி நடந்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்டரி வரும். ஸோ ஒரு டீ வந்து ஆல்ரெடி ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு டேஸ்டா சூப்பரா இருந்தது. அதே இது நீங்க சாக்லேட் ஃபேக்டரி வந்தோடனே உள்ளே அங்கேயும் என்ட்ரன்ஸ்ல ஒரு 3 சாக்லேட் கொடுத்துருவாங்க. அதுவும் ஃப்ரீ தான். ஸோ நம்ம கொடுத்த என்ட்ரி ஃபீஸுக்கு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு காஃபியும் ஒரு டீயும் ஒரு 3 சாக்லேட்ஸும் கொடுத்து அதை வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நிறைய கடைகள் இங்கேயும் இருக்கு. இந்த சாக்லேட் கடைகள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, டேஸ்டியா, சூப்பரா இருக்கும். நம்ம ஆக்சுவலி அதை பார்த்தோம். அது அப்படியே பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் டிராவல் பண்ணோம். அடுத்தது நம்ம பொட்டானிக்கல் கார்டன், அடுத்தது அதுதான் நம்மளோட பயணமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது இது வந்து டிபேட்டியன் மார்க்கெட். இங்க வந்து ஒரு டிபேட்டியன் மார்க்கெட் இருக்கு. அவங்களோட அந்த க்ளோத்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து அப்படியே பொட்டானிக்கல் கார்டனோட ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்களோட அந்த க்ளோத்ஸ், ஸ்வெட்டர் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் ஊட்டியில ஆக்சுவலி. ஸோ அப்படியே தொடர்ந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பயணிக்க போறது பொட்டானிக்கல் கார்டன். இது வந்து ஊட்டியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு. எனக்கு தெரிஞ்சு ஊட்டி போறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாம போற ஒரு இடம் அப்படின்னா கண்டிப்பா பொட்டானிக்கல் கார்டன் தான். ஊட்டியோல இருக்க பிக்கெஸ்ட் பார்க் அப்படின்னா இதுதான். இதுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சில்ட்ரன்ஸுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதே இது நீங்க வீடியோ கேமரா, போட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனி பிரைஸ் இருக்கு. ஸோ அங்க இருக்கும், நீங்க பாத்துக்குங்க. இந்த கார்டன்ல ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இந்த பார்க் வந்து ரொம்ப பழமையான ஒரு பார்க் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் அந்த அவங்க ஆட்சி காலத்துல இந்த பார்க் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள், நிறைய வரலாறுகள் எல்லாம் இருக்குது. இந்த வேர்ல்டு வார் டைம்ல இத வந்து போருக்கு போய் கைதிகளா பிடிச்சிட்டு வந்தவங்களை எல்லாம் வச்சு உருவாக்குன பார்க் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலி. ஸோ அதுல இட்டாலியன், ஜப்பான் செக்ஷன், இட்டாலியன் செக்ஷன், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. நிஜமா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி நீங்க குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா இந்த பார்க் வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க நம்ம இப்ப நிக்கிறது வந்து கிளாஸ் ஹவுஸ். இதுல வந்து உள்ள வந்து அமேசிங்கா அந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்ம பெங்களூர்ல கிளாஸ் ஹவுஸ் பார்த்திருப்போம். இங்க வந்து 3-4 கிளாஸ் ஹவுஸ் உள்ளே வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே நம்ம சுத்தி பார்த்தோம் ஆக்சுவலி. இங்க
எனக்கு தெரிஞ்சு இங்க நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஒட்டு மொத்தமா நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 to 3 hours மேலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குழந்தைங்களோட எல்லாம் போனீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் இடந்து உட்கார்ந்து விளையாடி அப்படி போற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்து. 100 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் வருவாங்க இங்க. ஸோ அதுதான் இந்த பார்க்கோட ஸ்பெஷலு. ஸோ அடுத்த ஒரு கிளாஸ் ஹவுஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி இந்த மாதிரி ஐ திங்க் 4 or 5 கிளாஸ் ஹவுசஸே இங்க இருக்கு ஆக்சுவலி. ஸோ உள்ள வந்து போட்டோ ஷூட் பண்றதுக்கு அருமையான இடங்கள் இருக்கு. நீங்க வந்து நியூலி மேரிட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டோ ஷூட் பண்றதுக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்றது இந்த பொட்டானிக்கல் கார்டன். ஸோ நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து பயணிச்சது முக்கியமான ஒரு ஸ்பாட். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜெயலலிதாவுக்காக உருவாக்குன ஜே மெமோரியல் மாதிரி ஒண்ணு. அதுவும் நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ 100ன்னு போட்டிருந்தாங்க, எதற்காகன்னு தெரியல. அங்க இருந்து நம்ம அடுத்து பயணிச்சு போன இடம் தான் இந்த ஓல்டஸ்ட் சர்ச். ஐ திங்க் 150 இயருக்கு மேல பழமையான சர்ச். எக்ஸாக்ட் இயர் தெரியல. இந்த சர்ச் வந்து இதுவும் அவங்க பிரிட்டிஷ் அவங்க ஆட்சி காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. ஸோ ரொம்ப பழமையான ஒரு சர்ச்சு. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில இந்த சர்ச் தான் பழமையானதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேற சர்ச் தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த சர்ச்சோட வரலாறு அப்படின்றது சூப்பர். பின்னாடி நிறைய யூனோ இந்த சமாதிகள் எல்லாமே வந்து அந்த சர்ச்சோட பேக் சைட்ல இருந்தது. அது எல்லாமே அந்த பழைய காலத்துல அந்த வெள்ளையர்கள் ஆக்சுவலி அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களோட சமாதிகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள இந்த சர்ச்சோட உள்பாகத்துல அந்த கிளாஸ் அந்த விண்டோல எல்லாம் அருமையா இருந்தது. அந்த டிசைன் எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா இருந்தது. ஓவரால் ஒரு சூப்பரான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். பீஸ்ஃபுல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நீங்க போகலாம். இங்க வந்து அந்த பைபிள் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே ஆஃபர் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அடுத்தது நம்ம இங்க இருந்து அடுத்தது போன இடம் தான் போட் ஹவுஸ். கண்டிப்பா ஊட்டி போறவங்க இந்த ஊட்டி லேக்கு போகாம வரவே மாட்டாங்க. இதுக்கும் ஒருத்தங்களுக்கு 25 ரூபாய் என்ட்ரி ஃபீஸா கலெக்ட் பண்றாங்க. உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸுக்கும் தனித்தனியா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த பெடல் போட்ஸ் இருக்குது, மிஷின் போட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் ஏறி போறது அதுக்கு தனியா ஃபீஸ். எந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபீஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த என்ட்ரி ஃபீஸை வச்சு நீங்க எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் உள்ள போறதுக்காக மட்டும்தான் அந்த என்ட்ரி ஃபீஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம உள்ள போய் என்ட்ரி ஃபீஸ் எடுத்துட்டு உள்ள போனோம். பட் பெருசா எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல. ஈவன் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன டாய் ட்ரெயின் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஆக்சுவலி. ஸோ போட் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அது வந்து மினிமம் டைம் இருக்கு. 30 minutes 40 minutes இந்த மாதிரி 20 minutes இந்த மாதிரி டைமிங்ல வந்து ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேர் போற மாதிரி, 4 பேர் போற மாதிரி, 6 பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா இது வந்து ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்து இதுதான் அந்த டாய் ட்ரெயின் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துலயும் ஒரு டாய் ட்ரெயின் இருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து பயணிச்ச இடம் தான் கர்நாடகா கார்டன் ஆக்சுவலி. ஸோ கர்நாடகாவுக்கு சொந்தமான ஒரு கார்டன் நம்ம ஊட்டி தமிழ்நாட்டில் அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த கார்டனை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இப்போ. இந்த கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மகாராஜா அவர்கள் தான் இந்த லேண்ட் அப்படின்றத வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாவே ஆஃபர் பண்ணி இந்த இடத்துல அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது பண்ணுங்க, ரீசர்ச் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து அவங்க நிறைய பண்ணி இப்போ 2018 அந்த டைம்ல வந்து இவங்க ஒரு பெரிய கார்டனா ரெடி பண்ணி இதை வந்து 2018 மக்கள் பயன்பாட்டுக்கு இதை ஓபன் பண்றாங்க ரீசெண்ட் டைம்ல. ஸோ இது வந்து ஒட்டு மொத்தமா 38 acres ஆஃப் லேண்டு. நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிக்கெஸ்ட் பார்க் அப்படின்னா இதுவும் தான். இதுக்கும் ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸா கலெக்ட் பண்றாங்க ஆக்சுவலி. ஆனா கண்டிப்பா எப்படி பொட்டானிக்கல் கார்டன் அவ்வளோ அழகா இருக்குமோ அதுக்கு நிகரா இந்த பார்க்கும் இருக்கும் ஆக்சுவலி. ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு அருமையான ஒரு ஸ்பாட் இதுவும். நிறைய இந்த ஃபோர்ட் வால் மாதிரி கட்டியிருப்பாங்க இங்க. அது அந்த கார்டனே ஃபோர்ட் வால் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்கோட ஸ்பெஷலு. ஆனா கர்நாடகா கவர்மெண்ட் தான் இதை மேனேஜ் பண்றதும், இதை மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்து கர்நாடகா கவர்மெண்ட் தான் இப்பவும். ஸோ இந்த இடம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டிலே இருந்தாலும் ஆனா கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம். சூப்பரா இருக்குல்ல. எனிவே அதே பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. இந்த இடத்துக்கு இதுக்கு வந்து தனியா என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது. இங்க இருந்து அந்த கார்டனை பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கை பிரிட்ஜ்ல இருந்து அந்த கார்டனை பாருங்க. அப்படியே 4 சைடும் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும்.
ஸோ நம்ம அப்படியே மேலே போய் அந்த ஸ்கை வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம். ஒட்டு மொத்தமா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்கும் ஒர்த்து தான். நீங்க ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா இங்கேயும் வரலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். பெரியவங்களுக்கு 100 ரூபாய், சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபி. இதே நீங்க வந்து கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னா தனி ஃபீஸ். போட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் 5000 ஏதோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் பார்த்ததுல போட்டிருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. பட் இங்கேயும் கிளாஸ் ஹவுசஸ் எல்லாமே இங்கேயும் அமைச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஊட்டியில இதுவும். இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு ஆக்சுவலி அடுத்தது நம்ம பயணிக்க போறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல இவ்வளவு இடங்கள் வந்து ஒரு நாள்ல கவர் பண்ணலாமா அப்படின்றது கூட நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். ஈஸியா நம்ம பண்ணலாம். நான் பண்ணது வந்து முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆட்டோல போற மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதர்வைஸ் நம்ம கம்ப்ளீட்டா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல சீப் அண்ட் பெஸ்டாவே நம்ம முடிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது நம்ம போக போற இடம் வந்து ஊட்டி டாய் ட்ரெயின். அதான் நம்மளோட லாஸ்ட் பிளேஸ். ஏன்னா இது வந்து 5:30 PM தான் நம்ம இதை புக் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா அட்வான்ஸா புக் பண்ணிட்டு போறது நல்லது. வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. எப்பவுமே ரஷ்ஷா இருக்கும். இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ரயில்வே ஆக்சுவலி இது. ஸோ எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. 150 வருடங்கள் மேல பழமையானதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் ஆப்ரேஷன்ல இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 7000 to 8000 feet அபோவ்ல நம்ம ட்ரெயின்ல பயணிப்போம். பாருங்க அப்ப வியூஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்ட்டு ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் இந்தியால இந்த மாதிரி ஒரு டாய் ட்ரெயின் அப்படின்னா நம்ம ஊட்டியில மட்டும்தான் இருக்கு. எக்கச்சக்கமான பேர் வராங்க. சவுத் இந்தியா மக்கள் மட்டும்தான் வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவில இருந்தும் இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா டாய் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்பெஷல் ஊட்டியோட. ஸோ ஐ திங்க் இங்க வந்து 2 இது இருக்கு. ஒன்னு பிரீமியம் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருக்காங்க. இன்னொன்னு 2 செகண்ட் சிட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்க புக் பண்ணிட்டு போனா மட்டும் ஈஸியா இருக்கும். அதுல ஸ்பெஷலா இன்னொரு விஷயம் இந்த டாய் ட்ரெயின் சொல்லணும். ஒரு 4 to 5 சர்வீஸ் வந்து உதகமண்டலம் ஊட்டி டு குன்னூர் ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டிக்கு ஒரே ஒரு சர்வீஸ் தான் இருக்குது. அது ஏர்லி மார்னிங் ஐ திங்க் 7 o'clock அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி 5 hours அந்த டிராவல். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க. பட் நம்ம வந்து டைம் கன்சம்ஷன் இருந்ததுனால நம்ம அட்வான்ஸ் புக் பண்ணாத டிக்கெட்டும் கிடைக்கல ஆக்சுவலி. அதுக்கு அது வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்க ஒரு ரூட்டு மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. ஸோ நீங்க வந்து அந்த இதுல பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸா புக் பண்ண மாதிரி இருக்கும். எனிவே நம்ம வந்து நம்ம ஊட்டி டு குன்னூர் அங்கதான் நம்ம பயணிச்சிருந்தோம். ஐ திங்க் ஒருத்தங்களுக்கு 160 ரூபின்னு நினைக்கிறேன் 2Sல. இது நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா 350 ரூபி ஏதோ இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பயணம் அப்படின்றது அந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ஒரு மெமரபிளா இருக்கும் உங்களுக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம குன்னூருக்கு வந்துட்டோம் ஈவினிங். ஸோ இது வந்து கரெக்டா 1 hour to 1 hour 10 minutes அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம குன்னூருக்கு வர்றதுக்கு. ஸோ 5:30 தான் நம்மளோட டைம். ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 6:40 வந்து நம்ம இங்க ரீச் ஆயிட்டோம் எங்க குன்னூர். அங்க இருந்து நம்ம அடுத்தது வந்து பஸ் பிடிச்சு திரும்பவும் ஊட்டிக்கு மலைக்கு மேல வந்துட்டு அடுத்தது நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் நம்ம அடுத்த பயணமும். திரும்பவும் நம்ம நைட் ஜேர்னி தான் புக் பண்ணியிருந்தோம். அதுவும் TNSTC தான். அந்த பந்திப்பூர் முதுமலையில திரும்பவும் நைட் ரைடு பண்ணோம் அப்படின்றதுக்காகவே நம்ம புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பஸ் வந்து ஐ திங்க் 10 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ இதுக்கும் நீங்க அட்வான்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்தீங்கன்னா அந்த வியூ அப்படின்றது சூப்பரா இருக்கும். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். நிறைய பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் மிஸ்ஸிங்கா இருக்குது. கொஞ்சம் கவலையாவே இருந்தது. ரொம்ப டர்ட்டியா இருந்தது. இன்னும் பாலூட்டு மறை, அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் தோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆனா க்ளோஸ்ல இருக்கு. KSRTC சர்வீஸ் வந்து நைட் ஆப்ரேட் பண்றாங்க. நம்ம தமிழ்நாடோட சர்வீஸ் வந்து இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே க்ளோஸ்ல இருக்குது நைட்ல. ஸோ எனிவே ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இங்க வந்திருந்தோம். நம்மள பஸ் 10 o'clock இருந்ததுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ இந்த பஸ் தான் நம்ம பயணிக்க போறது. வரும்போது AC பஸ்ல வந்தோம். போகும்போது இந்த நான் AC பஸ்ல தான் நம்மளோட பயணம் இருக்க போகுது. ஏன்னா இந்த பஸ் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம வியூ எல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ இது ஒருத்தங்களுக்கு 350 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஸோ பெங்களூர் ஊட்டி டு மைசூர். இதுவும் ஒரு நைட் சஃபாரி அப்படின்னு சொல்லலாம். இந்த பயணத்திலையும் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஊட்டியில இருந்து முதுமலை வர வரைக்கும் நம்ம தூங்கிட்டோம். ஸோ முதுமலை இருந்து நம்ம வந்து டிரைவர்கிட்டே சொல்லியிருந்தோம். அவர் நம்மளை எழுப்பி விட்டுருந்தாரு அங்கிருந்து. ஆனா நிஜமா அங்கேயும் நிறைய யானைகள், அப்புறம் கரடி இதெல்லாம் கூட நம்ம ஸ்பாட் பண்ணோம். டைகர் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பாட் பண்ணல. அது ரொம்ப ரேர் தான். ஆனா இந்த இடத்துல இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து நிறைய
பேர் டைகர் வந்து ஸ்பாட் பண்றதா வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளும் பார்த்தோம், பட் அந்த மாதிரி ஸ்பாட் ஆகல. ஆனா டிரைவரே சொன்னாரு, நாங்களும் ஒரு சில டைம் இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பக்கத்துல கண்டிப்பா மாட்டோம். இதுதான் வந்து தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் பிரிக்கிற ஒரு இதுனா இந்த பிரிட்ஜ் தான் ஆக்சுவலி. ஸோ ஒரு ரிவர் போகும், அந்த ரிவருக்கு அந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு தமிழ்நாடு. ஸோ நம்ம நிறைய இந்தியன் பைசன் இதெல்லாம் பார்த்தோம், பட் ஒட்டுமொத்தம் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா இந்த நைட் ஜேர்னி, நைட் சஃபாரி பண்றது பெஸ்ட். அடுத்த திரும்பவும் நம்ம பந்திப்பூர் தாண்டோன்னு தூங்கி பெங்களூர் அதிகாலை 6 மணிக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு ஒட்டுமொத்தமா 1000க்கு உள்ளாடியே நம்ம டிக்கெட் ஃபேர், பஸ் ஃபேர் ஆயிடுச்சு. அங்க நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூனோ காசு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 650 பிளஸ் 600 பிளஸ் 350 இவ்வளவுதான் பஸ் ஃபேர். எனிவே கண்டிப்பா அந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஊட்டி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஊட்டிலும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், இந்த முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லயும் நம்ம பயணிச்ச ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்து அப்படின்றத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிராவலா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இன்னும் வரும் வீடியோஸ் எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நிறைய பண்ண போறோம். எக்கச்சக்கமான வீடியோஸ் வரப்போகுது. நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்கலன்னா எல்லா வீடியோஸும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. டில் தென், தேங்க்யூ.